ஆமீன். ஆமீன். இன்று 15ஆம் தேதி முதலாம் மாதம் 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 8 மணி 2 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் தங்கும் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய வசனம், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 16:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் ஆதியாகமம் 27, சங்கீதம் 32, பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடிலிருந்து மத்தேயு 17வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சிசிலியா அம்மா இதில் நிற்கிறீங்களா? நீங்கள் வீடியோவில் வராதுங்க. வீடியோவில் வந்தால் ஒரு திட்ட பேரும் ஒன்றும் வராது. நீங்கள் பொறுத்திருங்கள். நாங்கள் அழைக்கும் வரை நான் இந்த ரெக்கார்டிங் செய்து கொண்டிருப்பேன். எப்பொழுதும் பொறுத்திருந்து எங்களுடைய அழைப்பு வரும் வரையும் பார்த்து கொண்டிருங்கள். அதுக்கு முன்னதாக நீங்கள் தட்ட வேண்டாம். ஏனென்றால் இப்போ எல்லோரும் வீடியோவில் வந்திருக்கீர்கள். ஒரு திட்ட பேரும் இல்லை, உங்களோட பேர் கொடுத்து இல்லை. அதை கவனத்தில் கொண்டு கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரன் குணா அவர்கள் இணைந்திருக்கிறார் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து. சகோதரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேயிலிருந்து. இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார், நான் நினைக்கிறேன் தயா அவர்கள் இணைந்திருக்கிறார் வவுனியாவிலிருந்து. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளிலே டொரண்டோவிலும் மது பகுதியிலும் மிகுந்த ஸ்னோ, கிட்டத்தட்ட 2 அடிக்கு ஸ்னோ இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 3 அடிக்கு ஒரு மலை செய்து கொண்டிருக்கிறேன். திரும்பமாக வழியிலே போய் இன்னும் ஒரு 3 அடிக்கு மலை செய்ய வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுவோம். இந்த வேளையில் நாங்கள் சௌரி ஜானட் அவர்களையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். சௌரி ஜானட், நீங்கள் உங்களுடைய அந்த அம்புக்குறி இருக்குத்தானே, அதை நீங்கள் அந்த பேரில் கொண்டு போனீங்கன்னா அவைய பேர் தெரியும், அல்லது பேர் வரவில்லை என்றால் சிசிலியா அம்மா வீடியோவில் வந்திருக்கா. அதனாலே இந்த வேளையில் உங்களோட வரைக்கிறோம். நீங்கள் அழைத்தது வீடியோவில், அப்போ எல்லாரும் வீடியோவில் இப்போ நிற்கிறோம். அதான் உள்ள பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வேளையில் இந்த ஒரு ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். சங்கமா வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நாளிலே ஆதியாகமம் 15 முதலாவது அதிகாரத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறது. அதே தொலையிலே ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டு அந்த நீதியாகவே அது அவருக்கு எண்ணப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இது மாபெரும் சுவிசேஷ சத்தியம். இது ஆபிராமுக்கே முதலாவது அங்கு பிரசங்கிக்கப்பட்டது தேவனால் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அதிக நேரம் எடுக்கவில்லை. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜானட் சிஸ்டர். கர்த்தர் உங்கள் ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக என்னோட பேசினார்.
அது அவர் எனக்கு பிரியமான மகன் என்று கத்ததாமே உங்கள் ஊழியங்கள் உண்மையிலேயே நிச்சயமா கத்தருக்கு பிரியமா இருக்கிறபடியா நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் நல் யோசனைகள் இந்த இலங்கை தேச மக்களுக்குள்ளே நன்மை செய்கிற இருதயங்கள் அந்த தாகம் உள்ளவர்களாய் எங்கள் தேச மக்கள் எங்கள் இனங்கள் மாற வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, அந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, அந்த இலங்கை தேச மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசு எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல அந்த மக்கள் ஒருவருக்கு நன்மை செய்ய இன வேறுபாடுகள், கலாச்சார வேறுபாடுகள், சாதி மத இன பேத வேறுபாடுகளை அவர்கள் மறந்து ஒருவரை நேசிக்கிற அன்புள்ளவர்களாக உம்முடைய கட்டளையாகிய அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிக்கிற அன்பு, பிறரை நேசிக்கிற அன்பில வாழ்ந்து ஒருவர் நீர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல ஒவ்வொருவருக்கு நன்மை செய்து ஒரு நம்பிக்கையோடு சகோதரர்களாக இயேசுவின் குடும்பமாக அந்த தேசம் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் இந்த தேசத்தின் மேல இருந்து யுத்தங்கள் வராதபடி, பாவ சாபங்கள் நெருக்காதபடி, சத்துருக்களை கிரிகைகள் கட்டப்பட்டு உம்முடைய ராட்சியம் அந்த தேசத்துல வரும்படியாக வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த தேசம் இயேசுவின் தேசமாக மாறும்படியாக ஆண்டவரே சமாதானம், சந்தோஷம், உம்முடைய ராட்சியத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, படியான ஒரு ராட்சியமாக இலங்கை தேசம் மாறும்படியாக மக்களுடைய மனதுகளில் இருக்கிற அறியாமை கண்கள், பிசாசு கட்டி இருக்கிற கண்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு இலங்கை தேச மக்களை, தலைவர்களை, ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேசம் ஒரு விடியலை காண, உண்மை காண, இயேசுதான் அந்த தேசத்தின் விடியல் என்பதை நீர் அந்த தேசத்தில காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உணப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வெஸ்லி ரீட்டா குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் நடத்துற இந்த ஊழியத்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெனட் குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடும் இருந்து நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். குடும்பத்தை, கணவரை கொடுத்த சுகத்திற்காக, மகனை கொடுத்த வேலைக்காக, மகளுக்கு கொடுத்த தேவைகளை சந்தித்ததற்காக நீர் ஜனத்தோடு கூட இருந்து தொடர்ந்து உம்மை விட்டு உம்மோடு இருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். இணைப்பில் அணிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வசனங்களை கொடுத்து அவர்களோடு இருந்து அந்த தேசங்களில் ஒரு ஆசீர்வாதமான தேசமாக, ஒரு தேசங்களின் நீதிமான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிற தேசமாக மாற வேண்டும் என்று ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்குள்ளே ஒரு பிரியமான மகனாய் நீங்கள் இருக்கிறதுக்காய் நானும் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே கத்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் சபையையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர் 2 நாள் வந்து திரும்பிட்டீங்க. டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்தில இருக்கிற பிரியமான பிள்ளைகள் வலது கையை ஆண்டவர் பிடித்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஊழியக்காரரா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். அந்த பிரியமான பிள்ளைகளை வலது கரம் பிடிக்க, வலது கையை பிடித்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். அப்பா, நாங்க ஒரு மனதோடு இலங்கை தேசத்து மக்களுக்காண்டு ஜபிக்க வந்து நிற்கிறோம். அப்பா, உங்களோட சித்தத்தின்படி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வி
எங்களுக்கு முன்பாக போய் அந்த நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட கூடிய அந்த மக்களுக்கு அந்த பாவியால இருக்கிற எவர்களா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே யாவரையும் தொடும்படியாக ஜபிக்கிற அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன், இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ள தகப்பன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே இவர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டுமே இவர்களை மாற்ற முடியும். உங்களால் ஜெபிக்கிறேன் அப்பா. வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அவர்கள் வின நேரங்கள் அவங்க கூட இருந்த ஆண்டவரே ஆபத்து காலத்துல அவங்களை உயர்த்தி வைத்த எல்லா விதமான இருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை உங்களுக்கென்று ஏற்றுக்கொள்வதற்கு அப்பா சிலரை நீங்க தெரிந்தெடுத்தீர்கள் ஆண்டவரே. சபையில் உள்ளவர்களோ சபையில் இல்லாதவர்களா யாரா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் அற்புதம் செய்யற தகப்பன் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு தேவையில சந்திங்க. இந்த ஆபத்து கால நேரத்துல நீங்க அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு இன்னும் தேவையானவைகளை சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த ரட்சிப்ப அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களை பிளப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறீங்க. அந்த தெளிந்த புத்தியை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு தக்கதாக ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ரட்சிப்பை கொடுத்து உங்களோட அன்பினால் இந்த ரட்சிப்பின் அலங்காரத்தினால அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் என்பதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஒவ்வொரு சிஸ்டர் யாவரையும் பாஸ்டர்ஸ் எங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நன்றி இயேசுவே. நீங்க வாக்கு தத்து மாறாதவர். ஒவ்வொரு நிமிடமும் நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற உங்களோட சத்தியத்துக்கான உங்களோட அன்புக்காக நான் நன்றி செலுத்துறேன். லெஸ்லி சிஸ்டர் அவங்களை அப்பா அவங்க ரத்த கோட்டைகளால மறைத்து வைங்கப்பா அப்பா. எந்த தீங்கும் அணுகாத வண்ணமாக அவங்களை நீங்க அணைத்து வைத்து இவ்வளவு வருட காலமாக இன்று மட்டும் இந்த ஊழியத்தை நடப்பதற்கு அவங்களை பலவீனமுள்ள நாட்கள் உண்டாண்டவரே. அதன்படி பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு மகள வச்சு நீங்க வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை மட்டுமே எங்கள் யாவரையும் வழி நடத்துறபடியா நன்றி செல்றேன். சிஸ்டர் ஜெனட் பிள்ளைகளையும் கணவனையும் கூட கருத்துல கொடுக்குற அவங்க செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. யாவரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களோட நீதியம் தேடும் போது நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்கள் யாவருக்கும் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இன்று காலை நேரம் ஒரு புதிதான அபிஷேகத்தினாலும் அம்பினாலும் கிருபையினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டது தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் குணா பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் அக்கா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற மக்களுக்குள்ளே இருக்கிற பகைகள், விரோதங்கள், அருவருப்புகள் இவைகள் யாவையும் கர்த்தர் நீக்கி போட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானதை விட ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, பரிசுத்த ஆவியானவர்னால் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே தேவ குடும்பங்களுக்காக, இலங்கை தேசத்தில் இருக்கிற தேவ மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வேதத்தை தந்திருக்கிறீங்க அப்பா. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லி பிரமாணங்களை எல்லாம் உங்களுக்கு தந்து சிருஷ்டாந்தங்களாக நடந்தவைகளை எல்லாம் எழுதி தந்து நடக்க போகிறவைகளையும் எழுதி தந்து ஆண்டவரே இந்த உன்னத பாக்கியங்களை எல்லாம் எங்களுக்கு தந்த உன்னத கிருபைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்களுடைய வேதத்தை ஆண்டவரே
வேதத்தை எங்களுடைய கருத்துல கொடுத்து அதன்படி நடப்பதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியையும் தந்து ஆண்டவரே அதை போதிப்பதற்காக போதகர்மார்களையும் ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் கர்த்தாவே தகப்பனே எல்லாரையும் எங்களுக்கு சபைகளில தந்து இதோ எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை இதோ இந்த வேளையிலும் ஒவ்வொரு தேவ மக்களுடைய இருதயங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம், உள்ளத்திரியங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் காண்கிறவரும் அறிகிறவருமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஐயா. சகலதும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்குன்னு சொல்லுகிறவர இந்த வேளையிலும் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தோற்றத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. இருதயத்தில் ஆண்டவரே காணப்படுகிறதான இருதயத்தின் தோற்றங்களாகிய இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் சிந்தனைகள், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் மனங்கள், இருதயத்தின் குணங்கள், இருதயத்தின் விருப்பங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எப்படி பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்ததோ, ஆழத்தின் மேல் இருள் இருந்ததோ, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அச்சைவாடி ஒழுங்குபடுத்தினவர இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அச்சைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை சுமந்து கொள்கிறது, உண்மை தரித்திருக்கிறது ஐயா. இதோ ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டோம் ஐயா. இப்பொழுதும் எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கழுவுவீராக செபிக்கிறேன் ஐயா. எங்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையினால் எங்களுடைய இருதயங்கள் நிறைந்திருக்க உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சடக்கங்களினால் எங்களுடைய இருதயங்கள் நிறைந்த கர்த்தாவே பகைகளை எடுத்து போட்டு விரோதங்களை எடுத்து கர்த்தாவே கொடுமையான காரியங்களை எடுத்து போட்டு பெருமைகளை எடுத்து போட்டு பொறாமைகளை எடுத்து போட்டு கர்த்தாவே சாந்தமும் நீடிய தயவும் உள்ளவர்களாய் நாங்கள் நடக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. குணங்களினால் எங்களை நிரப்புவீராக செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உன்னுடைய புத்தகத்தில் உம்முடைய வாக்கு தத்தத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவரே உலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுப பங்குள்ளவர்களாகும் மகா மேன்மையும் அருமையும் வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வசனம் உங்களுக்கு தந்திருக்கிறது கர்த்தாவே. உம்மை போல மாறுவதற்காக, உம்மை போல நடப்பதற்காக, உமக்கு முன்மாதிரியாக கர்த்தாவே நாங்கள் வாழுவதற்காக ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை தெரிந்து கொண்டீங்க என்ற உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி குணப்பட கிருபை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்புவாராக செபிக்கிறேன் ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிறதான வேண்டாத காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. எங்களுக்குள்ள இருக்கிறதான பிடிவாதமான காரியங்கள், பெருமையான காரியங்கள், தர்க்கங்களான காரியங்கள், ஆண்டவரே ஏற்ற தாழ்வுகளான காரியங்கள், உம்மை கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாமல் கடினப்பட்டு கொண்டிருக்கிற இருதயங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீங்க அகற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ பிள்ளைகள் யாவரும் உம்முடைய வருகைக்கு கர்த்தாவே ஆயத்தம் உள்ளவர்களாக நீக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு தூணாகவும் அரணாகவும் நீக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தாவை பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவரே மலைமேல் உள்ள பட்டணமாக, விளக்கு தட்டின் மேல் உள்ள விளக்காக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே எண்ணம் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே திருவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பனே எங்களை ஆண்டவரே தகப்பனே நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க, நல்ல சுபாவம் உள்ளவர்களாக நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவரை ஒருவர் தாங்கத்தக்கதாக, ஒருவர் உதவி செய்யத்தக்கதாக, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஜெபம் பண்ணத்தக்கதாக, நல்ல குணம்
குணமுள்ள தேவ மனுஷர்களாக தேவ ஜனங்களாக எங்கள் ஊழியக்காரர்களை ஆண்டவரே விசுவாசிகளை தேவ குடும்பங்களை கர்த்தர் மாற்றி வெளிச்சத்தின் சந்ததியாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்துல கர்த்தாவே இருக்கிறதான இந்த முரட்டுத்தனங்கள், பகைகள், கொடூரங்கள், கர்த்தாவே விரோதங்கள், பெருமைகள், கர்த்தாவே ஏற்ற தாழ்வுகளான ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே நல்ல குணமுள்ளவர்களாக, சார்ந்த குணமுள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக நல்ல இருதயம் கொண்ட மக்களாக மாற தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்வீராக செபிக்கிறோம். எங்கள் மக்களுக்கு உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல நன்மைகள் பெருகத்தக்கதாக நாங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொடுமைகளை அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவரே நன்மைகளை செய்து அதன் பலன்களை அனுபவிக்கத்தக்கதாக ஒரு ஆண்டவரே விழிப்புகள் தேசத்துல காண உதவி செய்வதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் தாமே எங்கள் தேசத்துக்கு உதவி செய்வீராக, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அந்த தேசத்துல அவலங்கள் வராதபடிக்கு, பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள், கொடூரங்கள் வராதபடிக்கு தேவன் தாமே தொடர்ந்து தேசத்தை பாதுகாக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த சங்கமம் ஊடகத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை ஆண்டவரே பாதுகாக்கிறீங்க, அதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்துவீராக. பலவீனங்களில் உங்களுடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் மூலம் யார் யாரெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்களோ, யார் யார் வீடுகளில் ஆண்டவரே இந்த சத்தம் கேட்கிறோம், அந்த வீட்டுல கர்த்தாவே ரட்சிப்பின் கம்பீரம் எண்ணம் தொடர்ந்து கர்த்தாவே அதிகமாய் உம்மை துதிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அதிகமாய் உம்மை தேடுகிறவர்கள் பெருகட்டும் ஆண்டவரே. அதிகமாய் கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஊடகம் பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் தொடப்பட்டு தேவனுக்காக சாட்சிகளாக ஆண்டவரே எண்ணம் ஆண்டவரே பயணிக்க உதவி செய்வீராங்கன்னு செபிக்கிறோம் ஐயா. வீடுகளில் விடுதலைகள் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வீடுகளுக்குள்ளே சுகங்கள், பெலன்கள், ஆரோக்கியங்கள் பெருகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுடைய கட்டுக்களையும் அவிழ்த்து கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிற்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமில்ல, ஜேனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறோம். உன்னத கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவரே அந்த கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ வாக்குத்தத்தம் பண்ணினபடி செய்கிற தேவனாகிய கர்த்தர், இதோ ஆண்டவரே தகப்பனே, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொன்ன தேவனே, கொடுத்து உன்னத கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து பயணிக்க ஆண்டவரே கொடுத்த உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆண்டவரே அந்த குடும்பம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் உமக்கு முன்பாக ஆண்டவரே கம்பீரித்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைந்து நிர்மூலமாக்கப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஐயா. இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி வீராக ஆண்டவரே நீர் சொன்ன உம்முடைய வசனத்தின்படி தேவனுடைய ஆண்டவரே வலது கரத்தினால் உயர்த்தப்பட்ட பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினவரே. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருந்து ஆண்டவரே நடக்க வேண்டிய வழிகளில் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி எதிரே நடவுங்கள் சத்தத்தோடு
உம்முடைய சத்தியவான்களாய் நிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற சுத்தாவியான தேவனுடைய ஆசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நன்றி அக்கா. ஸ்தோத்திரம். நாங்கள் பாஸ்டர் அமலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாஸ்டர் அமலராஜ் நீங்க நீங்கள் எங்கள் தேசங்கள்ல இருளும் அந்த காலமும் நீங்கி தேவனுடைய வெளிச்சம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். நேசிக்கிற பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஒன்றி கூடி வருகிற தகப்பனே, ஆண்டவரே கர்த்தர் நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், மாறாதவர். ஆண்டவரே நீர் சகலத்தையும் அதினரின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நீர் ஆண்டவரே செய்கையில் உன்னதமானவர். ஆண்டவரே உங்களுடைய செயல்கள் மகத்துவமானது. ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன், பரிசுத்தமான தேவன், மகிமையான தேவன். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சோதரம் ஐயா பரிசுத்தத்திற்கென்று அழைத்த தேவன் நீர் ஐயா. எங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கென்று அழைத்த தேவன் ஐயா. பூமியின் ஆண்டவரே இந்த அப்பா இந்த செழிப்பான வாழ்க்கைக்கு அல்ல, பரலோகத்துக்கென்று எங்களை வேறு பிரித்தவர் தேவனே. ஆண்டவரே இந்த நாட்களிலூட ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே தமிழ் மக்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்பொழுது ஆண்டவரே சோதரம் ஒரு ஆண்டவரே ஒரு செடியை ஆண்டவரே மிதித்து அதை உடைத்து ஆண்டவரை நசிக்க போட்டாலும் அந்த செடி மடிந்து விழுந்தாலும் அந்த செடி திரும்பவும் உயிர் பெற்று எழும்பி கதிர் கொடுக்கிறது போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உயிர் பெற்று எழும்பி திரளாய் மகிமையான சாட்சியா நிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் அவர்களை தடை பண்ண எந்த சக்தியாலும் முடியாது. இதோ இவர்கள் கையில் ஆளுகை இருக்கிறது, இவர் கையில் அதிகாரத்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இவர்களுடைய விருப்பத்தின்படியே ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆண்டவரே வல்லமையை கொடுத்திருக்கீங்க தகப்பனே, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா எழும்பி நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எழும்பி பிரகாசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏனெனில் உங்களுடைய ஒளியின் பிரகாசத்துல அவங்க பிரகாசம் அடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. ஆமாண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தார் என்கிறபடி ஆண்டவரே இந்த இலங்கை மக்களை நீர் ஆண்டவரே உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம், அவர்களை எழுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒத்த மான்களின் காலுக்கு பலத்தை ஜனத்துக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த எசேக்கியா புத்தகத்துல வாசித்தது போல ஆண்டவரை உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து திரளான சேனையாய் நின்றது போல இன்றைக்கு ஆண்டவரே சமாதானத்தை நோக்கி மற்ற மனிதர்களுடைய ஆண்டவர் வாழ்வாதாரத்தை நோக்கி ஒன்றிணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய சக்தியாய் மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே பரிசுத்த ஜனங்களாய் இந்த நாட்கள்ல எழுப்பியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்காக சுற்றிலுள்ள தேசத்திலிருந்து சப்போர்ட்டுகள் அவர்களுக்கு எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் மகிமையான காரியத்தை செய்யுங்க. உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்கிறது. ஆண்டவரே இறக்கப்படுகிற தேவனே, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜனங்க எல்லாருமே அல்லது இரக்கமுள்ள ஜனங்களா இருக்காங்க, மற்றவங்க மேல இறக்கப்படுகிறவங்களா இருக்காங்க. இவர்களுக்காக எல்லா தேசங்கள் இருந்தும் இறக்கம் வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்களும் அதற்கு ஒரு ஜெபிக்கிறோம், அது அவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ங்கிற அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மகிமையான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை
எங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே அங்கு மருத்துவ துறைகளுக்காய் வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. ஆண்டவரே, இம்மட்டி நேரம் கண்மணி போல பாதுகாத்து வந்து தகப்பனே எபிக்க தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே அப்பா, தேசத்திலே ஆண்டவரே அப்பா டாக்டர்ஸ்மார்கள் அவர்களுக்கு இயங்குகின்ற ஒவ்வொரு நேஸ்மார்களையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தாதியர்மார்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அவசரத்திலே அவசர சிகிச்சைக்கு என்று சொல்லி வருகின்றவர்களை அவர்கள் கண் நோக்கி பார்க்க அப்பா. அவர்கள் இருதயங்களே அப்பா அவசரத்துல வருகின்றவருக்கு முதலுதவி செய்யத்தக்கதாக அப்பா அவர்களின் இருதயங்களை நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லா மனிதர்களையும் நேசிக்கின்ற இருதயத்தை கொடுங்கப்பா. அன்பான அவர்கள் மேல் அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை அவர்கள் மீது ஊற்றுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, தகப்பனே அலேச்சிகன்னு சொல்லி அப்பா 12 வயது குழந்தைய கொன்று போனார்களப்பா. அதிகாலை அவர்கள் கொடுத்தார்களப்பா பொடிய. ஆண்டவரே அப்பா, அவர்கள் என்னத்தை செய்தார்களோ தெரியலையப்பா. இப்படியான நிலைமைகள் எல்லாம் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. எந்த உயிரும் எங்களாலே காவு கொள்ள கூடாது, நாங்கள் அந்த உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லி அப்பா பொறுப்புடன் அப்பா அவர்கள் செயல்பட பொறுப்புடன் தங்கள் கடமையை செய்யத்தக்கதாகப்பா அவர்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸ்மார்கள் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களை அப்பா அவர்களின் காடான இருதயங்களை எல்லாவற்றையும் மாற்றி அப்பா அவர்கள் அன்பான ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா மனிதர்களையும் அப்பா தங்கள் சொந்த பிள்ளைகள் போல நேசிக்க, சொந்த அவர்களின் குடும்பத்தில் ஒருவராய் நேசிக்கிற இருதயங்களை கொடுங்கப்பா. அவர்கள் வேறு யாரோன்னு சொல்லி அப்பா அவர்களின் உயிர்களை விளையாடாத படிக்கப்பா. எல்லா உயிர்களோடும் அவர்கள் அப்பா எல்லா உயிர்களையும் மதிக்கத்தக்கதான இருதயத்தை கொடுங்கப்பா. இரவு பகலாக நித்திரை விழித்திருந்து பார்க்கிறார்களே அப்பா, ஆனாலும் அப்பா இருந்துவிட்டு இப்படியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தை. நீங்கள் அவர்களின் இருதயத்தை அப்பா இப்படியான இருதயம் உள்ளவர்கள் எல்லா இருதயங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நோயாளர்கள் மீதும் அப்பா தந்தையே அப்பா எமக்காக நீங்கள் சிந்தின ரத்தம் அப்பா ஒவ்வொரு நோயாளர்களை தொடட்டும் அப்பா. எங்கள் நோய்களை நீங்கள் சிலுவையிலே சுமந்துட்டீங்களே அப்பா, ஒரு நோய்களும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. தந்தையே அப்பா அப்பா நீங்கள் ஒவ்வொரு நோயில இருக்கிறவர்களையும் அப்பா உங்கள் வார்த்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்துங்கப்பா. தந்தையே, சுகமளிக்கும் வார்த்தைகள் இருக்குப்பா. அந்த வார்த்தைகளை ஒரு சிறு குழந்தைகள் உட்பட பெரியோர் வரைக்கும் அப்பா அவர்களை தொடட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நோய்களை கொண்டு வர துன்புறுத்தி கொண்டு இருக்கிற சத்துருவான் பிசாசுகள் எல்லாம் அப்பா நோயில இருக்கிற ஒவ்வொருதையும் விட்டு பிசாசாரவன் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஆண்டவரே தகப்பனே, வாலிப பிள்ளைகள் மீது அப்பா அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அப்பா கொடூரமான நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிற சத்துருவான் அப்பா பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையே, அனைத்து நோயாளர்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தப்பா. தந்தையின் வார்த்தையினால் அவர்கள் சுகமானார்களே என்று அவர்கள் சாட்சியாய் நிறுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் அப்பா. தந்தையே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தடுங்கப்பா. அனைவரையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் எபத்தை கேட்டு எபத்திற்கான பதில் தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. தந்தையப்பா, அப்படியே செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளையும் அப்பாவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. வானொலியின் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, வானொலி என்றைக்கும் எல்லா உலகத்திலும் அப்பா இன்னும் அப்பா வளர ஓங்கி வளர கிருபை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்திலே இருந்து அதை யோபிக்கிற இனங்களாய் மாறும்படியாகவும் ஜெபிக்கிறேன் தந்தை அப்பா. அனைத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். 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 நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசுவே, கர்த்தனை சொல்லியுள்ள இயேசுவே சுவாமி, இன்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே சோத்திரம் அப்பா. ஆவியானவரே, வழி நடத்துவதே உமக்கு சோத்திரம் அப்பா.
அன்பான தகப்பனே, ஏழைகளை கண்ணோக்குறவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, ஏழைகளை கைவிடாத தகப்பனே, அப்பா கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேல் முதல் கருணை கண்களை காட்டும் அப்பா. அன்பான தகப்பனே, அப்பா ஏழைகள் அப்பா அவர்கள் ரோட்டு வழியோ எவ்வளவோ நின்று கஷ்டப்படுகிறார் தகப்பனே. குளிர் வழியவும் மழை வழியவும் தங்க இடம் வசதி இல்லாமல் தவிக்கிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே, உமது ஆறுதலை கொடும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் ஆறுதலில் இருந்து அந்தரிக்கும் போது நீர் கூட இருந்து அவர்களோடு நான் இருக்கிறேன் என்று ஒரு பதில் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, இயலாதவர்கள் தகப்பனே, வலது குறைந்த பிள்ளைகள் எவ்வளவு பேருப்பா, தாய் தகப்பன் இழந்த பிள்ளைகள் அப்பா, எங்களுக்கு யாரும் இல்லையே என்று தவிக்கிறவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் மேலும் உமது அன்பை செலுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழிய அப்பா திடீரவர்கள் மேலே உமது கருணை கண்களை காட்டும் தகப்பனே. இத்தனை வருத்தம் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத வருத்தங்கள் எல்லாம் நிகழ்கின்றதே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்த தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுறார்களே தகப்பனே, அவர்கள் மேல் உமது அன்பையும் ஆறுதலையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, லிஷியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்க இயேசுவே அவருக்கு துணை செய்யறதுக்காக உமக்கு நன்றியப்பா, கூடான கூடி நன்றியப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகள் 2 பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தீர்வியோ அதை பெற்றுக் கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு நன்றிகப்பா. அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றியப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். பேர் விடையில ஆனா இந்த கம்ப்யூட்டரும் குழம்பி நிக்குது. ஓகே, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொனால்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசங்களிலே, யூரோப்பியன் இப்படிப்பட்ட தேசங்களிலே இந்த யுத்தங்கள் வராதபடி கர்த்தர் தாமே காத்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் தேசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, பொறுப்பிடங்களை பாய்ந்த வேண்டுகோள் இந்த கடைசி நாட்களிலே தேவனே, தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பிதாவே. தேவனே, உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி தேவனே செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களப்பா பிதாவே. தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்பிடுமப்பா, தேசத்து மக்களை பொறுப்பிடுங்களப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே, இந்த மக்களை ரட்சியுங்க. விசேஷமா தேச தலைவர்கள் அதிகாரிகளை தேவனை வீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. தேவனே, அவள் இந்த கிரிகை செய்ற மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள் கிரிகள் தேவனே, தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரே, தேச தலைவர் அதிகாரிகளுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. தேவனே, நன்றி ராஜாவே. தேசத்து மக்களப்பா பிதாவே, அநியாயமாய் சங்காரமாகபடி தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட, மக்கள் கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்பட என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நீங்களப்பா இயேசு ராஜாவே. நீங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேசங்களை மக்களை உருவாக்குற தேவன் நீங்களப்பா பிதாவே. தேவனே, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உங்களுடைய வார்த்தையை தள்ளி தேவனே பிதாவே, உருவாக்குற சட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக உருவாக்கப்படுத்த எல்லா சகல சட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆளுகை தேசத்திலே, உம்முடைய ராஜ்யம் தேசத்திலே
உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒரு தேசங்களிலே நிறைவேறுவதாக என்பவனே, தேசங்கள் அசைக்கப்படுவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேசங்கள் அசைக்கப்படுவதாக, முழங்கால் யாவும் முடங்குவதாக, நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. தேசங்களில இருந்து கிரிய சேர்ற, மதங்களுக்கு பின்னாக இருந்து கிரிய சேர்ற சகல பிசாசின் கிரியைகளும் மத கிரியைகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் பரிசுத்த அபிஷேகத்தாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மதத்துக்கு பின்ன அந்த கிரிய சேர்ற ஆவிகள் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால். வான மண்டலங்கள் கிரிய சேர்ற பொல்லாத ஆவிகள் மதத்துக்கு பின்ன அந்த கிரிய சேர்ந்து போவதாக, அந்த கால லோக அதிபதிகளுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. பிசாசுடைய துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர்கள் அதிகாரம் விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் யோவான் 3:34 சொன்னது போல் ஆவியை அளவில்லாமல் ஊற்றுவீங்கள் ஐயா என் தேவனே. அதுபோல் தேவனே, உம்முடைய மீது ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க. தேசத்து மக்கள் மீது ஊற்றும் ஐயா தேவனே. கற்பத்தின் கனிகள் மீது ஊற்றும் அப்பா பிதா. பாலகர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. குமாரன் குமார்த்தியர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா. முதியோர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதா. தேச தலைவர்கள் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. அரச குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மீதும் உடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதா. மாம்சமான யாவர் மேலும் தேவனை உடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதா. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அப்படியா நீங்க செய்யப்போருக்காய் நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை தேசத்து மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள, தேச தலைவர்கள் அதிகாரிகள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா பிதா. தேசத்தில் அதிகாரிகள் இருந்து கிரியை சேர எல்லா திருடையும் கொள்ளையும் அள்ளிக்கையும் படுற ஆவியல் தேவனை தலைவர்கள் வெளியேறுவதாக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துங்க அப்பா பிதாவே. அப்படியாக இந்த வருஷம் நீங்கள் செய்ய போருக்கா நன்றி அப்பா. ஒவ்வொரு அரசாங்கத்திலும் அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தையை தள்ளி உம்முடைய நீதியை தள்ளி தேவனே தேசங்களை ஆளுகிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மத்தியிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கா நன்றி அப்பா பிதாவே. தேவனே பிதாவே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. விசேஷமா ஈரானை புறப்படும் அப்பா பிதாவே. அந்த தேசத்திலே கிரிய சேர பொல்லாத மத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து நாமத்தால் மன்னர்ந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக பரிசுத்த இரத்தத்தை ஈரான் மீது தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும் தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. சத்துடைய சகல ஆயுதங்களும் சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிக்கப்படுவதாக என்பவனே பிதாவே. நன் பிசாசால் விற்கப்பட்டு போவானாக. தேவனே இந்த தேசத்து மக்களை மீட்டுக் கொள்ளுங்க ஈரான் மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. தேவன் உங்களுடைய தேவ தூதரை அனுப்பி ரட்சித்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களே சொல்பதன் மூலம் தரிசனம் மூலம் இந்த மக்களோடு பேசுங்கள் ஆவியானவர். நன்றி ராஜாவை. தேசம் வசைக்கப்படுவதாக, முழங்கால் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஈரான் தேச மக்கள் அனைவரும் அறிக்கை செய்வார்களாக என் தேவன். அதே போல ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. எந்தெந்த நாடுகளில் யுத்தம் நடக்குதோ நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்க அப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசத்துக்காக இஸ்ரவேல் தேசத்தை அக்கினி மேலாச்சு வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களுக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்கள் மீட்டு செய்யுங்களப்பா பிதாவே. அக்கிரமங்களை கலங்கிய ராஜாவே. எல்லா சுதாம் குமரா பாவங்கள் எல்லாம் சுட்டரிப்பினாலே சுட்டரிக்கப்படுவதாக, தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக, மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. அதே போல ஒவ்வொரு தேசத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆரம்பித்ததுக்காக நன்றி. நம்முடைய நீதி வெளிப்படுத்துவதற்காக நன்றி. நம்முடைய நாமம் ஒன்று யெகோவா தேவனுடைய நாமம் ஒன்றே பூமி எங்கும் மகிமைப்படுவதற்காக நன்றி ராஜா. நன்றி ராஜாவே. நன்றி என்றவனே சோஸ்தம் ஐயா. தேவனே பூமியில் அனைவரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. அனைவரும் உங்களுடைய லட்சியம் வந்து சேர கிருபை செய்யுங்க அப்பா பிதா. நன்றி அன்பின் தேவனே கிருபை செய்யுங்க. இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா பிதாவே. கல்லான இருதயத்தை எடுத்து மக்களுக்கு சரியான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. வெளிப்பாடுகளை கொடுங்க அப்பா பிதாவே. தேவனை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாக தேவனே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா பிதாவே.
நீங்க சொன்னீங்களப்பா, தேச தலைவர் அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேச ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனே பூமியில் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் அப்பா, உம்முடைய பிரியம், உம்முடைய விருப்பம் ராஜா. அதற்காகவே மக்களை உருவாக்கினீங்க என் தேவனே. தேவனே உம்முடைய சித்தம் நிறைவேற கிருபை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. அந்த தேவனே பொறுப்படும் அப்பா, அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுத்ததுக்காய் நன்றி. தேவனே அப்பா, சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க அப்பா. தேவனே இந்த டெக்னிக்கல் பிள்ளைகள் எல்லாம் தேவனே சரிப்படுத்துங்கப்பா. எல்லா தடைகள் மீதும் பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. ஒவ்வொரு டெக்னிக்கல் தேவன இன்ஸ்ட்ருமெண்ட் மீது உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. பிதாவே, பிசாடைய சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அக்கினி மேல சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. இந்த 26ஆம் ஆண்டு இந்த குடும்பங்களிலே ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் செய்ய போயிருக்கா. நன்றி அப்பா. நீங்கள் இருதயங்களை பார்க்கிறீங்களப்பா பிதாவே. உண்மையாய் உத்தமமாய் நமக்கு ஊழியம் செய்கிற குடும்பங்களிலும் அப்பா பெரிய காரியங்களை இந்த வருஷம் நீங்கள் செய்ய போயிருக்கா. நன்றி. விசுவாசம் வெட்கப்பட்டு போவானாக. சரீரத்தில சுபலத்தை கொடுங்கப்பா. சகல நோய் வியாதிகள் வெளியேறுவதாக. நீடி ஆயுசை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே உமக்காய் ஊழியம் செய்ய தேவனே ஆவியானவரே ஆளுக செய்யுங்க. இருதயத்தை சிந்தே ஆவி ஆத்மா சரீரம் தேவனே உமக்காய் தேவனே ஊழியம் செய்யத்தக்கதாக, தேவனே அர்ப்பணிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே பேசுங்க. ராட்சிய தேவனுடைய நீதியை தேடவும் சுவிசேஷத்தை பூமி எங்கும் அறிவிக்கப்பட வந்தவனே பிதாவே. தேவனே பேசுங்கப்பா அவர் உள்ளங்களோடு. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஜனசிஸ்டரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மீட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே. எதற்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த அழைப்பிலே ஓடத்தக்கதாக தேவனே உம்முடைய ஞானத்தினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலும் இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அடுத்து கலாசில நிக்கிறீங்க, லைன் நிக்கிறீங்களா? கலாசிலனா செல்வகுமாரி. பிரைஸ் லார்ட் ஜனட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ரட்சிப்பை காணும்படி, தேவனுடைய வெளிப்பாடுகளை காணும்படி, தேவ திருச்சபை மக்களை கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ளாய் நடத்தும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இலங்கை தேசத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, அன்பு நிறைந்த தேவனே, வெளிச்சம் நிறைந்த தேவனே, ஆண்டவரே சத்திய தேற்றரவாளனே, ராஜாவே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எத்தனை உடல்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிக்கவும் போற்றவும் ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நேசரே நீர் பெரியவர் 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 அப்பா. தடைகளை உடைத்து போடுகிற எங்கள் மகா ராஜாதி ராஜா ஏசப்பா. உம்முடைய அன்புக்கு நிகரே இல்லையப்பா. தகப்பனே நீர் முன்னேறி செல்ல வைக்கிற தெய்வம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, சகல யோர்தான் நதிகளும் சகல ஆண்டவரே சிவந்த சமுத்திரங்களும் எல்லாம் நொறுங்குண்டு போவதாக இயேசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான இந்த யோர்தான் கல்லுகள் யாவும் உடைத்தொறிக்கப்படுவதாக இயேசப்பா. கல் குவியல்கள் எல்லாம் உடைந்து சிதறுண்டு போவதாக ராஜா. பாதைகளை திறக்கிறவரே உமக்கு கோடான கோடி கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. இந்த வேளையிலே எங்களுடைய இலங்கை மக்களுக்காக, சபைகளுக்காக, மேய்ப்பர்களுக்காக, மூப்பர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய வார்த்தையின்படி ராஜா, சத்திய தேற்றரவாளனே நீர் எழுந்தருளி சபைகளிலே ஆண்டவரே உம்முடைய பின்மாரியை ஊற்றி ஆண்டவரே சொற்பனங்களினாலும் வெளிப்பாடுகளினாலும் சத்தியத்தினாலும் வார்த்தையினாலும் ராஜா இந்த சபைகள் பலுகி பெருக வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்திலே அப்பா விபத்துக்கள்
அநேகம் ராஜா, ஆண்டவரே லஞ்சங்கள் அநேகம், வீணான மாமிச பிரச்சனைகள் அநேகம், ஒருவரை ஒருவர் கர்த்தாவே எப்படியாக சுடுகிறார்கள் அப்பா. தகப்பனே, இது அரசாங்கத்தினாலே ஆண்டவரே ஒரு நியமிக்கப்பட்ட காரியம் அப்பா. பழங்காலங்களிலே, ஆதி காலங்களிலே, கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட அநியாயங்கள் எவ்வளவு ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இன்னும் உம்முடைய கிருபையினாலே இலங்கை தேசத்தை ஆண்டவரே நடத்தி பாதுகாத்து வருகிறீரே அப்பா. நாங்கள் கேட்கிறது போல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவரே உருவாக்கி ஆண்டவரே யாரையோ வைத்து ஆண்டவரே தேசத்தை நீர் பரிசுத்தப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. ஏசப்பா, நேற்று ஒரு செய்தி பார்த்தேன் ஆண்டவரே அப்பா. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து நேற்று மட்டும் 83 பேர் ஆண்டவரே கர்த்தாவே தண்ணிய விபத்தினால் மாத்திரம் இறந்திருக்கிறார்களாம் ராஜா. தகப்பனே இயேசுவே, எல்லாம் விபத்துகளினாலும் ஆண்டவரே ட்ரக்ஸ்களினாலும் மதுபானம் அருந்தி விட்டு சென்று ஆண்டவரே தங்களையும் ஆண்டவரே போகிற பிள்ளைகளையும் இப்படியாக ஆண்டவரே அப்பா விபத்துக்குள்ளாகி காலம் வர முன் இவர்களுடைய மரணங்கள் தழுவிக்கொண்டு போகிறதே ராஜா. பிசாசின் பிடியில் இருந்து ராஜா இவர்களை தவிர்க்கிறதுக்கு ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் அப்பா. இது மட்டுமல்ல ராஜா, அதற்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வெளிச்சத்தை காண்பித்து சொற்பனங்களிலே பேசி ஆண்டவரை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாக போதித்து பரிசுத்தப்படுத்தி தேசத்தை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட அநியாயங்கள் ஐயோ என்ற காரியங்கள் வராதபடி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை பூசி தெளித்து உம்முடைய சேனைகள் பணிவிடை ஆவிகள் இந்த பிள்ளைகள் மேலே, சபையின் மேலே, மேய்ப்பர்கள் மேலே ஆண்டவரே கர்த்தாவே ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற தேசமாக, சபைகளாக, மக்களாக நீர் வழி நடத்த போக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விக்கிரக தோப்புகள் அழிந்து பாவ சாபங்கள் செய்வின சூனியங்கள் பரம்பர கட்டுகள் ஆண்டவரே அறிந்தும் அறியாமையினாலும் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ராஜா. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த தேசம் ஆண்டவரே அப்பா தகப்பனே விடுதலை ஆக்க இந்த சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. மாமிசங்களிலே காரியங்களை கர்த்தாவே வாய்க்க பண்ணாதபடி ஆவிக்குரிய காரியங்களிலே நீர் கர்த்தாவே உடைய சித்தத்தை வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. ஆண்டவரே துதி செய்யும் பொழுது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே நிற்க கூடாதபடி ஆண்டவரே நிரப்பினது போல ராஜா இந்த சபைகளிலே வாலிப பிள்ளைகள் மேலே நிரப்பப்படட்டும். வருங்காலங்களிலே இந்த சமுதாயம் எழுந்து ஒரு வல்லமை உள்ள ஆண்டவரே பிள்ளைகளாக பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. பாவ சாபங்களான இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை நீர் எடுத்து பாவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் சொற்பனங்கள் காணட்டும் ஆண்டவரே. வெளிப்படலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா பலவீனங்களை நீக்குங்கப்பா. அப்பா பிள்ளைகளுக்கு இடரல்கள் இச்சைகள் வருகிறது வளமை அப்பா. உணர்வின் காரியங்களினாலே பின்மாற்றம் அடைவார்கள் அப்பா. ஆனாலும் நீர் இழுத்துக்கொள்ள வல்லவரப்பா, தூக்கிவிட வல்லவரப்பா பிள்ளைகளை ராஜா. மேய்ப்பர்கள் ஆண்டவரே பயந்து சபையை கர்த்தாவே கண்ணும் கருத்துமாக ஆண்டவரே நீர் கர்த்தாவே கற்றுக் கொடுக்கப்பட்ட சாந்தத்தோடு அன்போடு உண்மையோடு பட்சபாதங்கள் சபைக்குள்ளே ஊற்றப்படாதபடி சபித்து கட்டி தேவனுடைய ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. சபைகளிலே ஆண்டவரே பிரகாசம் எழும்பட்டும் ஆண்டவரே. அது பரவி செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை நீர் வல்லமையாக ஆண்டவரை பாவிக்க போறதற்காக நன்றி அப்பா. மூப்பர்கள் வாலிப பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்கள் கண்டு ஆண்டவரை உமக்கு பயப்படுகிற பயத்தையும் வருங்காலங்களிலே இருக்கிறதான ஆபத்துக்களையும் பாதுகாத்து முழங்கால் நின்று ஜெபித்து ஆண்டவரை தேசத்தையும் மக்களையும் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் தூணாக நிறுத்துங்க ஆண்டவரே. தூணாக நிறுத்துங்க சபைகளிலே. எல்லை எங்கும் பரவட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பும் சத்தியமும் ராஜா நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. விசேஷமாக இந்த விபத்துகளில் இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்க பாதைகளிலே உம்முடைய தேவ தூதர்கள் உலாவட்டும் ஆண்டவரே. வாகனங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே மதுபானத்துக்கும் ட்ரக்ஸுக்கும் பாவித்து விட்டு ஆண்டவரே கர்த்தாவே வாகனங்களை ஓட்டாதபடி ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஒரு கர்த்தாவே ஒரு
எல்லையை கர்த்தாவே புறப்பியும் ஆண்டவரே. சட்டத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தின் கர்த்தாவே கொடுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே சபையானது ராஜா இவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக கண்டு அறிந்து செவித்து ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருந்து வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆதி காலங்களிலே ஒரு பவுல் அடியாரை எழுப்பினீரே ராஜா. அப்பா அவரும் ஒரு கர்த்தாவே சவுலாய் இருந்து ஆண்டவரே பவுலாய் மாறி ஆண்டவரே அவர் தன்னுடைய கண்களிலே இருந்த அத்தாவே அந்த முக்கத்தாவே அந்த மீன் செல்கள் போல அந்த செல்லுகள் விழுந்தது போல இன்றைக்கும் எத்தனையோ பேருடைய கண்களிலே செதில்கள் உண்டு ராஜா. அவைகள் எல்லாம் உதிர்ந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. திறந்தருளுவீராக. சிந்தனையை திறந்தருளுவீராக. இருதயத்தை திறந்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. நீர் யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்திற்காக ராஜா. அப்பனே இயேசுவே நீர் வாலிப பிள்ளைகளையும் சபையையும் ஆண்டவரே மேய்ப்பர்மாரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே எத்தனையோ தாய்மார் ஆண்டவரே மறைந்திருந்து செபித்து ஆண்டவரே காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே செப ஜீவியத்தை ஆண்டவரே நிச்சயமாக மாற்றும் ஆண்டவரே. மாற்றுங்க இயேசப்பா. ஏனென்றால் ஆண்டவரே ஆதி காலங்களிலே ராஜா கர்த்தாவே உமக்கு பயந்ததின் நிமித்தம் முன்னோர்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் தேசங்களையும் விடுதலையாக்க நீர் உதவி செய்தீரப்பா. உம்மை கேட்டு கர்த்தாவே மோசே எப்படி நடந்தாரோ அப்படியாக ராஜா எங்களுடைய தேசத்து மக்கள் உம்மை கண்டு கேட்டு ஆண்டவரை என்ன செய்வது உம்முடைய சித்தம் என்ன என்று ஆண்டவரை அறிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஏசப்பா நீர் எங்களுடைய தேசத்தை பாதுகாக்க போறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு கிராமங்களும் பட்டணங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே தரிக்கப்படுவதாக ராஜா. இவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சபைகள் வேண்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே பிரபல்யமாகிறது அல்ல ராஜா. உம்முடைய சித்தமானது ஆண்டவரே இந்த தேசத்திலே வர வேண்டுமானால் இப்படிப்பட்ட மறைந்திருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் ஆண்டவரே வெளிவந்து செபி ஆண்டவரே தேசத்தை பரிசுத்தப்படுத்த கிராமங்களை பரிசுத்தப்படுத்த குடும்பங்களை பரிசுத்தப்படுத்த நீர் எழுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. கடந்த காலங்களிலே நடந்த எந்த ஒரு அசுத்த கிரியைகளும் ஆண்டவரே அரசாங்கம் தேசத்தை பாழாக்கினது போல இனிமேல் வராதபடி ஆண்டவரே டொனால்ட் ஜெபித்தது போல ராஜா இந்த அரசாங்கத்திலே ஆண்டவரே ஒரு நீதியும் நியாயமும் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே சபை வேறுபாடு அல்ல ராஜா. ஒரு நாமம், ஒரு சத்தியம், ஒரு வேதம், ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒருவரே அற்புதங்களை செய்கிற தெய்வம், ஒருவராய் ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களை நடப்பிக்கிற தெய்வம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. நாங்கள் வாழுகிற தேசங்களிலும் அப்படியாக சத்தியம் பரவ வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. விசேஷமாக ஈரான் மக்களையும் வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுத்தருங்கப்பா. அந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரே யுத்தமும் அழிவும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் மரித்து விட்டார்கள் அந்த 2-3 நாளிலே ராஜா. அந்த ஈரான் தேசத்தை பொறுப்படுத்தருங்கப்பா. அவர்களும் உம்முடைய தேசமாக பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரே. வைராக்கியங்களை ஆண்டவரே இந்த பிரசிடன்ட்மார் விட்டு ஆண்டவரே தேசத்தை மக்களை வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்களும் யுத்தத்தை கண்டு வந்த பிள்ளைகள் அப்பா. அந்த யுத்தம் என்றால் என்ன, பட்டினி என்றால் என்ன, பஞ்சம் என்றால் என்ன, ஆண்டவரே பயம் என்றால் என்ன என்று நாங்கள் நன்றாய் அறிந்து வந்த பிள்ளைகள் அப்பா. நீர் அறிவீர். எங்களை பாதுகாத்து இந்த தேசங்களிலே கொண்டு வந்து வைத்தீரே. அப்படியாக இந்த யுத்தம் தேசத்தை பாதுகாத்து வாலிப பிள்ளைகளை பத்தாவை பொறுப்படுத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் எங்கள் தேசத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிறார்கள்.
அங்கு வசதியற்று தவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்திய நாட்களில் எங்கள் தேசங்கள்ல இந்த செய்வின சூனிய கட்டுக்கள், மாந்திரிய மனித கட்டுக்கள் என்று எத்தனையோ கட்டுகளுக்கு பணங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனுஷர்கள் ஒரு திரணம் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஓகே சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. அப்பா பிதாவே, இந்த கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்த நன்றி தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசு சுவாமி ஆவியானவரே தகப்பனே, அப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு கூட எங்களுடைய தேசங்களுக்காக ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய தேசங்கள் காரியங்களுக்காக கர்த்தாவே அப்பா சுவாமி பிள்ளைகளுக்காக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீர் எங்கள் ஆண்டவரே சுவாமி மனதில் ஒரு ஏக்கத்தை பாரத்தை வைத்து ஏசப்பா ஐயா உங்க சமூகத்துல ஆண்டவரே நாங்க மண்டியிடும்படியாய் நீர் செய்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம் சுவாமி. அப்பா இன்றைய நாளில் எத்தனையோ பேர் அநேக கொண்டாட்டத்திலும் கழிப்பிலையும் ஆண்டவரே சுவாமி அப்பா உண்மை மறந்து ஆண்டவரே உங்க சமூகத்தை விட்டு தூர இருக்கிற இந்த நேரத்திலையும் ஏசப்பா உங்க பிள்ளைகள் நாங்கள் உங்க சமூகத்துல நிக்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு கோடி நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்தம் உள்ள தகப்பனே அப்பா எங்க தேசத்துல இருக்கிறதான ஆண்டவரே சுவாமி ராஜாதி ராஜாவே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலே கர்த்தாவே தனிமைப்பட்டவர்களாக அநேக ஆண்டவரே சுவாமி தகப்பனே வேதனையில ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே சுவாமி எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு இன்றைக்கு நிற்கிறார்கள் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசத்திலே கடந்த நாட்களிலே வெள்ள அனர்த்தத்தினாலே இயேசப்பா அநேக பிள்ளைகள் தன்னுடைய வீடு வாசல்களை இருந்து சொந்தம் பந்தம் ஆண்டவரே தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஐயா துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெயிலிலே ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனை புழு துடிப்பது போல ஐயா வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்க அப்பா இயேசு சுவாமி. இன்னும் கூட ஆண்டவரே ஐயா அந்த மனநிலையிலிருந்து வெளியில வர முடியாத நிலைமையில அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தவிக்கிறார்கள் ஆண்டவரே சுவாமி. எங்களுடைய தேசம் ஏதோ ஒவ்வொரு காரியத்துல கர்த்தாவே சுவாமி அப்பா பாதிக்கப்பட்டு கொண்டு ஜனங்கள் ஆண்டவரே அவதி உறுகிறது நீர் காண்கிறீர் சுவாமி. அப்பா தகப்பனே சுவாமி யுத்தத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்பா இயற்கை அனர்த்தங்களினால பாதிக்கப்பட்டவர்கள் ஏசப்பா ஐயா குண்டு வெடிப்பினால ஆண்டவரே எத்தனையோ தாய்மார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தன் அவயவங்களை இழந்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே சுவாமி. குடும்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்டை விட்டு கடந்து போய் அநாதிகளாக அகதிகளாக இருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே சுவாமி. எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகள் எங்களிடத்தில் பேசுகிறார்கள் ஆண்டவரே அப்பா தாய் தகப்பன் ஆண்டவரே சுவாமி எல்லாரும் இழந்து தனித்து போய் நிற்கிறோம் என்று ஆண்டவரே அப்பா சொந்த தொழில் இல்ல ஆண்டவரே ஐயா சம்பாதித்த அத்தனை ஆண்டவரே சுவாமி பணங்கள் ஆண்டவரே வாகனம் கடை ஆண்டவரே எல்லாம் இழந்து போய் ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பனே சுவாமி ராஜாதி ராஜாவை நொந்து போய் இருக்கிறாங்கப்பா. என் தகப்பன் ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளையும் நீங்க ஆற்றும்படியாக தேற்றும்படியாக என் தகப்பனோ பிள்ளைக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியான வேதனைகள் சூழ்ந்திருக்கும் இந்த ஆண்டவரே தேசத்துல அப்பா செய்வினைகள் சூனியங்கள் மாந்திரங்கள் என்று ஆண்டவரே ஐயா தன் பிள்ளைகளை கூட பல நிலைமையில இருக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே சுவாமி தகப்பனே நேரம் பாக்குறாங்க ஆண்டவரே ஐயா சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவே எல்லா பிள்ளைகளும் நல்ல தீர்வதித்துக் கொடுத்த ஆண்டவரே சுவாமி பிள்ளைகள் நாட்களை ஏசப்பா இந்த மக்களுடைய அறியாமை கடினத்தினாலே ஏசப்பா ஆண்டவரே சுவாமியுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பேதலிக்கப்பட்ட ஆண்டவரே மனுஷனுடைய பொய்யான காரியங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே ஐயா குடும்பங்கள் பிரிந்து போகிறதப்பா ஐயா பிள்ளைகளை ஆண்டவரே சுவாமி ஒருவர் கொடுத்து விடுகிறார்கள் ஆண்டவரே. என் தகப்பனே தேசத்தின் மீது ஒரு விஷ நீர் மனதிருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நிலைமைகள் மாறும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனை பிள்ளைகள் தனியாக இருக்கிறாங்க ஆண்டவரே ஐயா செய்கிறாங்களப்பா. இந்த விஷயங்க தேசத்தின் மீது மனதிருக்கும்படியாக இந்த அடிமை சிந்தனைகளில் இருந்து அப்பா உங்க மக்கள் நிர்விடும்படியாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே சுவாமி திரும்பும் ஆண்டவரே ஜனங்கள்
நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே சுவாமி தகப்பனே, ராஜாவுக்கு ராஜாவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சுவாமி குடும்பத்துக்கு சரியில்லை ஐயா சொல்லி ஐயா பெற்ற தாய் தகப்பனை கூட ஆண்டவரே பாக்குறாங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய நிலைமை ஏசப்பா நீங்க அறிகிறீங்க, சொல்ல முடியாது இருக்காங்கப்பா. ஆண்டவரே சுவாமி அப்பா பட்ட பிள்ளைகள் அப்பா, இது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என்ற மாதிரிப்பா. அந்த சுவாமி தகப்பனே அந்த பிள்ளைகளை அன்பு செலுத்த ஒரு பிள்ளை ஆண்டவரே ஜெபிக்கிறோம். தாயாண்டவரே இருக்கிறது ஏசப்பா, இந்த தேசத்தின் மீது இறங்கும்படியாக, இந்த கடின இருதயங்கள் மாறும்படியாக, மனித எண்ணங்கள் சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால தெளிய பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா சத்துருவானவன் ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிறைப்படுத்தி அவனுக்கு அடிமையாக்கி ஆண்டவரே அவனுடைய கிரியைகளை நடக்கிட்டுக் கொண்டிருக்கிறது நீர் காண்கிறீரேசப்பா. இந்த தேசம் உம்முடையது, இந்த ஜனங்கள் உம்முடையதப்பா. இந்த பிள்ளைகளை படைத்தது உண்மை ஆராதிக்கும்படியாக மனுஷனையும் உருவாக்கி அழகா இருக்கிறார். இவன் ஆண்டவரேசப்பா சித்தத்தை நிறைவேற்றுவார் நம்பிக்கை விசுவாசத்தோடு என் தேவன் உருவாக்கி சிறுவர்கள் நீர் மகிழ்ந்து வந்திருப்பா. இதோ இந்த நாளில் அவனுடைய செயற்பாடு பெரிய எண்ணமும் சிந்தனையும் வேறு திசையா இருக்கிறதப்பா. அவனுடைய நிச்சயமான சுவாமி தெரிந்து கொண்டு அப்பா உமக்குள்ள கிறிஸ்து என்ற போர்வையில சுவாமி எத்தனையோ பேர் இந்த மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நாமத்தினால் இந்த ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தினால செய்வினைகள் சூனியங்கள் மாந்திரம் எல்லா பிசாசின் கிரியைகள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க கடந்த நாட்கள் ஆண்டவரே சுவாமி நாங்க ஜெபித்தோம் அப்பா. ஆண்டவரே சுவாமி பிசாசின் பிடியினால செய்வினை சூனியத்தினால ஆண்டவரே சுவாமி உயிர் வாழக்கூடிய கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு தெரியாம ஆண்டவரை எவ்வளவு செலவழித்து ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிசாசுக்கு அடிமையாக உயிர் போற நிலைமையில கூட அங்க பிள்ளைகள் வாழாங்கப்பா. என் தகப்ப நீங்க நாளுக்கு நாள் விடுதலையாக்கி வருகிறீங்க சுவாமி. ஆனாலும் எங்களுக்கு தெரியாம கொண்டிருக்கிறது இந்த பிசாசின் படியினால, இந்த மாந்திரிகத்தினால விக்கிறது வாழ்க்கையும் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்வின சூனியத்தின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போறது, பிள்ளைகள் பிரிந்து போகிறது, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கர்மா இந்த குடும்பங்கள் பிள்ளைகளை தொடர்பு எங்க தேசங்களில் இந்த பிசாசின் கிரியைகள் இந்த மாந்திரகத்தின் வல்லமை சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தில் பலம் நேற்று நின்று மென்று மாறாத என்று குறைந்ததில்லை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அற்பமான ஐயா சோதனை தகப்பனை நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா சேவனை செய்து கால்கை நடக்க முடியாம செய்கிறார்கள். எண்ணங்களை உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தேவனே இப்படியாய் ஆண்டவரை பிள்ளைகள் தனிமைப்பட்டு ஆண்டவரை சந்தோஷமாக படித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுடைய எண்ணத்திலாக உயிரை வேண்டும் என்ற தற்கொலை எண்ணங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய கரமாண்டவரை எங்க தேசத்தின் மீது மக்களின் மீது இறங்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க கொடுக்கப்பட்ட விண்ணப்பம் ஆண்டவரை நாங்க ஆண்டவரே சுவாமி தகப்பனை ஜெபிக்க முன்னதாக இதுக்காக ஜெபிக்க போகிறோம் என்று எங்களுக்காக
சுத்தாதியானவரே எங்க தேசத்தின் மீது மனதிருங்கும்படியா எங்கள் மக்கள் மீது ஆண்டவர் ஒரு விஷயமுடைய கரம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வாழ வைங்க, ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய சீக்கிரமா சத்தத்துக்கு செவி கொடுத்து வர நீர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதிங்கபடியாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற அப்பா ஜன சிஸ்டர்க்கா செபிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரியை தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரம் ஆண்டவரை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. எத்தனை பாடுகள் வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரே கலப்பையில கைவிட்டு ஆண்டவரை பின்னிட்டு பார்க்க கூடாது இயேசப்பா. ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகளுக்கு கிருபை செய்ததுக்காய் நன்றி. என்னுடைய குடும்பம் ஆண்டவரே என்னுடைய சீர்வதிக்கப்பட வேண்டுமாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு சுவாமி இன்னும் ஆண்டவரே உம்முடைய என்ன செய்ய ஆசைப்படுகிறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தாவே நீங்க வாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. மனுஷனுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. அதை உறுதிப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா தகப்பனே இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஐயா எங்களுடைய நினைவுகளை பார்த்து நீ பெரிதாக செய்கிற தேவன். அப்படியா மகளுடைய வாழ்க்கையில நீ அற்புத காரியங்கள் இந்த வருடத்தில் செய்யப்படும் அதை கொடுத்திருக்கிற வல்லமை வாங்கலினால் நிறுத்தி நடக்கும் உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே ஒரு சொத்தாக நீ பயன்படுத்தப்பட கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாய் சங்கம வானொலி நிகழ்ச்சிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க நிறுவின ஆண்டவரே இந்த ஊழியம் ஆண்டவரை பல மடங்கு பெருக செய்தலுங்க. யாவேசின் தேவனா இந்த ஆண்டவரை ஊழியம் பெருக கிருபைக்கு நன்றி. இதை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இன்னுமாக தரிசனங்களை கொடுத்தருங்க ராஜா, இலக்கங்களை கொடுத்தருங்க ராஜா. ஐயா இந்த நீங்க கொண்டு செல்லும்படியாக கொண்டு செல்ல தேவ ஜனங்கள் மாற்றிய பேசும்படியாக திறந்தருங்க அபிஷேகித்தருங்க ஏசப்பா. ஆண்டவரே இந்த சத்தம் தொனிக்கிற எல்லா தேசங்களிலும் நம்முடைய சமாதானம் நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரை பெருகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் என்னென்ன காரியங்களை இந்த ஊழியத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா ராஜா அந்த வெளிப்பாடு அந்த குடும்பத்துக்கு கொடுத்தருளும்படி செபிக்கிறேன். அப்பாவுடைய பரம்பரையாக மென்மேலும் மேன்மைப்படும்படியாக நாங்க செபிக்கிறோம். வழி நடத்துங்க. இந்த இடத்துல செபிக்க வந்த ஆசீர்வதிங்க. உடைய ஊழியங்கள் குடும்பங்கள் ஆண்டவரை ஆண்டவரை ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து இந்த வருடம் முழுவதும் கிருபைக்கு நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் தாழ்த்துமுடைய நாமத்தை வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து கர்த்ததாமே வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். யாராவது ஜெபிக்காம இருக்கிறீங்களா? கம்ப்யூட்டர்ல சிலதுகள் இல்ல, அதாலதான் கேக்குறேன். ஓகே, நான் ஜெபத்தோடு கூட முடிச்சு கொள்ளுகிறேன். அன்பான பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்றைய நாளும் ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் தேசிய மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. கல்கி பெருக பண்ண வைக்கிற தேவன் நீர் பெரியவர் கர்த்தாவே. ஊழியங்களை விருத்தி அடைய செய்கிற தேவன் ஆண்டவரே நீர் பெரியவர் கர்த்தாவே. உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகள் அவர்களுடைய ஊழியங்கள் கர்த்தாவே, அவர்களுடைய மந்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீங்க பொறுப்பேற்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த அப்பனே உம்முடைய கரம் ஆண்டவரே நீட்டி கர்த்தாவே. அப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சியும் ஆண்டவரே. இனி வரும் காலங்களையும் நேரங்களையும் நிமிஷங்களையும் நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. சகல துதிகன மகிமையும் உமக்குரியதப்பா. உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். தேசியண்ணா மைக்
ஆஃபில இருக்கும் லேசியானா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, புதுமையானவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நேற்றும் ஒன்றும் இன்று மாறுதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி, நன்றி, நன்றி. நன்றி அப்பா, உங்களை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. லேசியானா